அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. காற்று மழை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே துவா பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெனிஃபாவுக்கு வந்துட்டு பர்த்டேவா, அவங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே ஜெனிஃபா. இன்ஷால்லாம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்க அல்லாஹ் கிட்ட துவா பண்ணிக்கிடலாம். எல்லாருமே உங்களுக்காக துவா பண்ணிக்கிடுவாங்க. அப்புறமா நம்ம சேனலில் வந்துட்டு ஸ்ரீலங்காவிலேருந்து கத்தீஜா சிஸ்டர் பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அம்மா பேர் கூட கத்தீஜா தான். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அப்புறம் ஜமீலா பேகம், யுவரேணு, இவங்க 2 பேருக்குமே நம்ம வந்துட்டு சலாம் சொல்லிக்கிடலாம். யுவரேணு சிஸ்டர் வந்துட்டு நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோடய வீடியோ அவங்களால பார்க்காம இருக்கவே முடியலையா, அவங்க அண்ணன் ஃபோனை வாங்கியாச்சும் பார்த்துடுறாங்கலாம். மாஷால்லா கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி மழை அடித்து ஊற்றிட்டுருக்கு பாருங்களேன். மழை பெய்யுறது மட்டும் இல்லாமல் செம்மையாக காற்றடிக்குது. இப்போ வரைக்கும் காற்று நல்லா அடிச்சிட்ருக்கு. நம்ம வீடு ஓடு கலண்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாட்ட துவா செஞ்சிட்ருக்கோம். இன்ஷால்லா அப்படிலாம் நடக்காது. எப்பயும் போல் டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று வச்ச கறி குழம்பு இருந்துச்சா, அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டேன். 2 பாப்பாவும் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஏன்னா நல்லா குளிர் அடிக்குதுல்ல, ஆளுக்கு 2 பெட்ஷீட்டை போற்றி விட்டுருக்கேன், தூங்கிட்டுருக்காங்க. அஃப்ரீனத்தா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கணும்ல, அதுக்காக கீழே போயிருக்காங்க. வெளியிலலாம் நல்ல ஈரம், ஏன்னா ஓடெல்லாம் ஒழுகுமா நம்ம வீட்டில், அதனால் ஒழுது வந்துட்டு நல்லா ஈரம் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஜன்னலில் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். இந்த ஜன்னல் வழியாக வந்துட்டு தண்ணி இறங்குமா, அதுக்குள்ளே கீழே இருக்கிற பாப்பாவெல்லாம் தூக்கி மேலே என்ன சொல்கிறது ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடணும். அது என்னவோ மழைக்காலம் வந்தாலும் தாங்க முடிய மாட்டேங்குது, வெயில் காலம் வந்தாலும் தாங்க முடிய மாட்டேங்குது இந்த வீட்டில். ஏன்னா மேலே இருக்கோமா, மழை காலத்தில் செம்மையாக வெயில் அடிக்கும். பாருங்களேன் எப்படி மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்தில் டிவியும் ஆஃப் பண்ணிட்டோன்னா நல்ல காற்றா எப்போ எங்கிட்டு எது கட் ஆகுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு டீயை சுட சுட போட்டாச்சு. பாப்பாவை வந்துட்டு தொட்டியில் போட்டுட்டு அஃப்ரின் பாப்பாவை வந்துட்டு பெட்டில் ஏறி படுக்க சொல்லிவிட்டு, ஏன்னா தரம் வந்துட்டு இருக்க ரொம்ப கூலிங் ஆகிட்டே இருந்துச்சா, அதனால் அவங்க 2 பேரையும் படுக்க சொல்லிவிட்டு நானும் அஃப்ரீனத்தாவும் எப்பயும் போல் இன்றைக்கி கடையை லீவு விட்டாச்சு. ஏன்னா கஸ்டமர் யாரும் வரப்போகிறதில்ல, நம்மளே வெளியே போக மாட்டோம், வேறு யார் வரப்போகிறான்னு சொல்லிட்டு லீவ் விட்டாச்சு. சேஃப்டியாகவும் இருக்காதுல்ல, அதனால் நம்ம கடையை லீவ் விட்டுட்டு இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து டீ குடிக்க போகிறோம். எங்கள் 2 பேருக்கு டீயும் ஊற்றிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டா. ஏஷாடா விண்டுச்சுடா உனக்கு, விண்டுச்சாடா, ஏய் மழை அடிச்சு ஊற்றுக்குதா. அடா 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 என்னடா பார்க்க போன மழை எங்கடா போயிது. ஆனால் துண்டு வைக்கிறாய் நாங்கள் வீட்டில். சவுண்டு கேட்குதா, சவுண்டு கேட்குது. அழகு அப்படி ஜாலி டான்ஸ் ஆடு. நல்ல காற்றடிக்குதா, அதனால் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அஃப்ரா குட்டி அஃப்ரின் பாப்பா 2 பேருமே அவங்க அத்தா கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கடை லீவில் 3 பேரையும் வச்சு சமாளிக்கிறது இருக்கே ரொம்ப கஷ்டம். எப்படி சமாளித்து தான் ஆகணும்ல. இவங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். நம்ம வீட்டில் வந்துட்டு தோசை மாவு இருக்குல்ல, அதை வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடல. ஏன்னா கறி குழம்பு கொஞ்சம் இருக்குல்ல, அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. மழை பெய்யுறது என்னமோ அஃப்ரின் பாப்பாவுக்கு அஃப்ரா குட்டிக்கு அவங்க அத்தாக்கு தான் ஜாலியாக இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஜன்னல் வழியாக தண்ணி வந்துருச்சுன்னா, வீட்லேருந்து தண்ணி வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும்ல. ஏன்னா குட்டி பாப்பாலாம் இருக்குது, அம்மா அண்ணன் எல்லாம் கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நான் தான் போகல. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா, ஹெவியானா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு நம்ம வீடுனா போய்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2 பேரும் 3 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்களா, அதுக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் மாவு இருந்துச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. இந்த மழை பாருங்களேன் கொஞ்சம் கூட விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நம்ம சேனல் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு சொல்லியிருந்தேன்னா, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 4 இயர்ஸ் ஆகிருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள். ஐயோ சொல்லவே முடியாது. அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னடா நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு 4 வீக்ஸ் இந்த 1 மந்த்தாக தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு கொஞ்சம் லாங் வீடியோவை போட ஸ்டார்ட் பண்ணேன்னா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆயிடுச்சு நம்ம சேனல். மாஷா அல்லாஹ். அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தூக்குமான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டாங்க. வந்து நின்றுட்டு தூக்க சொல்லிட்டு இருந்தா. அஃப்ரின் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் சுட்டுட்டு இருந்தேன் இங்கிட்டு. அச்சோ அக்கா வந்துட்டா போ, இப்போ காற்று அடிக்குது போ, அம்மா வேற ஷாக்ஸ்லாம் போட்டு விட்றேன்.
ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி கறி குழம்பு இருக்குல்ல நம்ம வீட்டில், அதை வச்சுட்டு கொடுத்துட்டு அஃபின் பாப்பாவுக்கு முட்டை தோசை சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அஃபின் அத்தாக்கு சுடணும்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா அதெல்லாம் முட்டையில் பெப்பர்லாம் போட்டு சுட்டு கொடுத்தா பிடிக்குமா. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மல் தோசை, இந்த மாதிரி ஒரு ஆனியன் முட்டை தோசை வச்சுக்கலாமா, அந்த தோசை தான் சுட்டு கொடுத்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான். அப்படியே நம்ம அஃப்ரா குட்டிக்கும் பசி வந்துருச்சு. எல்லோரும் சாப்பிட்றாங்களாம்மா? நீ உனக்கு சாப்பாடு வேணுமா? மம்மம் வேணுமா? வந்த உனக்கு தான் அம்மா சுட்டுட்டு இருக்கேன். மம்மம் தான் மம்மம். ஊத்தி அப்புறம் குட்டி மம்மா என்னடா என்னடா மம்மம் தான் சுட்டுட்டு இருக்கேன். அம்மா பாப்பாக்கு மம்மம் சுட்டுட்டு இருக்கேன். பார்த்து கொட்டிடாத கொட்டிடாத. குடி குடி. பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இன்றைக்கி குட்டி தோசை தான். அவளுக்கும் சுட்டு முடிச்சுட்டேன். பாவம் அந்த காக்கா வந்து வேறு கத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எனக்கு முட்டை சுட்டு வச்சுருந்தேன், அதே கொடுத்துட்டேன். சாப்பிட்றா சாப்பிட்றா. குளிர்தாடா. ஓடுறா ஓடுறா. தோசை சாப்பிட்றியா? தோசை தோசை போட்டேன். என்னடா அங்கே வைக்கிறேன். எப்பயும் போல தான் கடைசியில் மாவுலாம் இருக்கும்ல, அதை வலிச்சு ஊற்றி ஒரு தோசையை ஊற்றிட்டு ஒரு ஆம்லேட் போட்டுக்கிட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். அக்காவை தங்கச்சி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வச்ச கறிக்குழம்பு அஃப்ரா குட்டி வந்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு, அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டேன், என்னமோ அதிசயமாக அந்த கறிக்குழம்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தா. க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே அதையும் வீடியோ எடுத்துகிட்டு பாப்பாக்கு எல்லாம் பேம்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா நேற்று தான் தலைக்கு ஊற்றி விட்டுருந்தோமா, இன்றைக்கி மழை பெய்யுது, எப்படி குளிக்க ஊற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. ஏன்னா குளிருதுல்ல, அதனால நம்ம தர கூட கால் வைக்க முடியல, அந்த அளவுக்கு குளிருது. கையோட கையாக அஃபின் பாப்பாவுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு தலையெல்லாம் வாரி விட்டுட்டேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும்ல. 2 பேரும் ரெடி பண்ணி விட்டுட்டோம்னா அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாப்பா வீட்டில் இருக்கிறனால ஏதாவது வாங்கி கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு அவங்க அத்தா கடைக்கு போயிருக்காங்க. அஃபின் பாப்பாவுக்கு பிடிச்ச டோனட் தான் எப்படி வாங்கிட்டு வருவாங்க எனக்கு தெரியும். சர்ப்ரைஸுன்னு சொல்லிட்டு அதை தான் எப்பயுமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடைக்கு போயிட்டு வந்தால் கவரை வந்துட்டு அவகிட்ட தான் கொடுக்கணும். அதை தான் இப்போ வாங்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன்ல, அவங்க எப்பயும் போல் டோனட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா அஃபீனுக்கு அது ரொம்ப பிடிக்குமா, அதனால தான். லீவில் அவங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக டோனட் வாங்கி கொடுத்துருவாங்களா. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆச்சா, நானும் கொஞ்சம் கடன் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெக்கத்தை விட்டு அவகிட்ட கேட்டா. கொஞ்சமாக கொடுத்தா. இருடி அம்மா கொஞ்சமாக பிச்சுக்கிறேன்டின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சமாக பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா சூடாக இருந்துச்சு. நல்லா இப்போ தான் சூடு பண்ணி கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. நல்லா சூடாக சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம மத்தியானம் குக் பண்ணணும்ல, சிக்கன் வாங்கினது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா, அதை எடுத்து ஐஸ் போடுறதுக்காக வெளியில் வச்சுருந்தேன். நான் பேசும்போது ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு பின்னாடி விளாண்டுட்ருக்காங்க, கார் வச்சு விளாண்டுட்ருக்கா. அதனால் அப்பப்போ சவுண்டு வரும். அக்காவும் தங்கச்சி வந்துட்டு கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறது, அவங்க பாச மலையாக பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. சரி வா ட்ரெஸ் மாற்றுவோம், வா பேம்பஸ் வைப்போம். எந்திரிடா, வாஷ் பண்ணிட்டு வருவோம், வாடா. வாஷ் பண்ணிட்டு வருவோமா? என்னம்மா ஊசி இருக்கு? அச்சோ நாத்த சிரிக்கி. நீதான் நாத்தம், நீதான் நாத்தம். அவ என்ன நாத்தம்? அக்கா நாத்தம். ஒழுங்கு பத்தியா? நீதான் நாத்தம், நீதான் நாத்தம். இவா பேண்ட் வா, பேண்ட் வேற முக்காவாயிடுச்சு. அவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு ஒலை வச்சுட்டு சொப்பை எடுத்து கொடுத்தோம்னா 2 பேர் விளாண்டுட்டு இருப்பாங்களே, அதனால சொப்பு சாமான்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். அஃப்ரா குட்டி வந்துட்டு சமைக்கிறேன்ற பேரில் இப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க மேடம். சின்ன பிள்ளைங்க செய்கிறது ஒன்று ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குல்ல. என்னம்மா சமைக்கிற? என்னம்மா என்னது அப்படி ஒரு ரெசிபியா அம்மாக்கு? நல்லா இருக்கும். வா தொண்டைக்குள்ள விட்டாளா என்னவா கத்து தத்தா?
செம்ம சீக்கிரம் செம்ம. லஞ்சுக்கு நீ தான் சமைச்சு தரணும். அம்மாக்கு தெரியா? சரி. என்ன சமைக்கிறீங்க? அப்படியா? ஹாய் சொல்லு. அக்கா சமைக்கிறாளா? சரி. அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் ரசம் வச்சுட்டு, ஏன்னா இந்த அடிக்கிற மழைக்கு பார்த்திங்கன்னா நல்லா காரமாக ரசம் வச்சுட்டு, மிளகு கறி, சோம்பேறித்தனமாக ஒரு மிளகு கறி வைப்போம்ல, குயிக்காக செஞ்சலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, பாப்பா கூட நான், அஃப்ரீன் அஃப்ரீனு எல்லாம் விளையாண்டுட்டு இருப்போமா. அதனால் வந்துட்டு அப்படி மழை வேறு அடிக்குது, கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. நம்ம வீடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாப்பா விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுவேன். எப்பயும் போல் ரசத்துக்கு நுணுக்கிட்டு ரசத்தையும் தாளித்து விட்டுட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. கடகடன்னு வேலை முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களோட வந்துட்டு விளையாடலான்னு சொல்லிட்டு இருக்கோம், நானும் அஃப்ரீனத்தாவும். ஏன்னா நம்ம வெளியில் கூட்டு போக போகிறதில்ல. போன கடை லீவுக்குமே நாங்கள் வெளியில் போகலை. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு இப்போ ஃபீவராக இருந்துச்சா, அதனால் நாங்கள் வெளியில் போகலை. சரி வீட்டிலேயே சும்மா விளையாடலான்னு சொல்லிட்டு தான். அஃப்ரீனுக்கு வந்துட்டு அவங்க அத்தா கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், ஸ்ட்ரிக்ட் மம்மி நான். குழந்தைங்க விஷயத்தில் நான் எப்போயுமே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். அவங்க அத்தா வந்துட்டு ஜாலியாக இருப்பாங்களா, அதனால் அவளுக்கு எப்பயுமே அவங்க அத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் விளையாண்டுட்டு இருந்தால் நான் இந்த சோம்பேறி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னா, அடுப்பையும் ஆன் பண்ணலை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சோண்டு தண்ணி அந்த வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, தயிர், உப்பு போட்டுட்டு நல்லா கையிலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்னா, இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 5-6 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதெல்லாம் போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு நல்லா குக் ஆகும். தண்ணி வரும். தண்ணி வற்றினதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், சோம்பு அது 3ஐயும் நுணுக்கிட்டு கடைசியில் ஆட் பண்ணிக்கணும். பாப்பாவை பார்த்துட்டு இருந்தனால அந்த வீடியோ எடுக்கவே மறந்து போயிட்டேன்னா, நான் இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சேன், மறுபடியும் நம்ம களைச்சி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மேடம் எடுத்துகிட்ருக்காங்க எல்லா திங்ஸையும். அதுக்குள்ளே ஊர்லேருந்து என்னோடய மாமா வந்திருந்தாங்க. இவங்க வந்துட்டு எங்கள் அம்மாவோட தம்பி. சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னே சொல்லலாம். அவங்களுக்கு கருங்காப்பின்னா கருண் டீ இருக்குல்ல, பிளாக் டீ, இப்போல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இஞ்சி தட்டு போட்டு நாட்டு சக்கரை போட்டு டீ தூள் போட்டு கொடுக்குற டீ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் அவங்க வந்தோடனே அந்த டீயை போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாமா வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பிடிச்சது 2 மாமா, ரொம்ப பிடிச்சது 2 மாமா. எனக்கு 3 மாமா இருக்காங்க. ஆனால் 2 மாமா கூட தான் நான் க்ளோஸாக இருந்திருக்கேன். ஒரு மாமா வெளிநாட்டிலே இருந்தாங்களா, அதனால் அவங்ககிட்ட நான் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. இந்த மாமா வந்துட்டு முதுகுளத்தூரில் இருக்காங்க, ராம்நாடு சைடு முதுகுளத்தூர் இருக்கும்ல, அங்கே சைக்கிள் கடை வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்கள, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆயிடும். சின்ன பிள்ளையில் நான் அஃப்ரீன் இருக்கால, அந்த மாதிரி இருக்கும்போது என்னை அப்படி பார்த்துக்குருவாங்க. எனக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தருவாங்க. எங்கள் அத்தா வெளிநாட்டில் இருந்தனால. இந்த மாமாவும் காசி மாமா எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு பாப்பா 2 பேரும் நல்லா தூங்கிட்டாங்களா. நான் மிளகு கறி செய்யலைன்னு சொன்னேன்ல, இப்படி தான் அதோட ஃபினிஷிங் டச் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சாப்பிட உட்காரலான்னு பார்த்தா நான் பயந்த மாதிரியே தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு. பாதி நனைஞ்சு போச்சு. அதோட ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு அந்த ஜன்னலுக்கு கீழே வந்துட்டு அப்படியே வச்சுட்டேன். ஆல்ரெடி ஒரு பெட்ஷீட்டை தொடச்சிட்டு இன்னொரு பெட்ஷீட் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கு. ரொம்ப வந்துச்சுன்னு வைங்களேன், கீழே படுக்கிறது கஷ்டம். நாங்கள் 4 பேருமே மேலே அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிற மாதிரி ஆயிருமா, அதனால தான் ஒரு வழியாக தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து மழை இல்லை, மத்தியானம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ காற்று தான் அடிச்சிட்ருக்கு. கீழே வச்சுருந்த திங்ஸ் பாதி நனைஞ்சு போச்சு. நம்ம அஃப்ரா குட்டியும் அஃப்ரீன் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அஃப்ரீன் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. அஃப்ரா பாப்பா. சம்டைம்ஸ் வந்துட்டு பேர் கன்ஃபியூஸ்ட் ஆகிடுது, சாரி. மறுபடியும் ஈரமானனால அதை தொடச்சிட்டு பாப்பா சாப்பிடவும் இல்லையா, அதனால் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணும். ஏன் எனக்கு அந்த மாமா பிடிக்கும்னா, எப்படி சொல்கிறது, எங்கள் அத்தாவும் வெளிநாட்டில் இருந்தாங்களா, எனக்கு அத்தா மாதிரி இருந்திருக்காங்க. நான் சின்ன பிள்ளையில நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. செம்மையாக காற்று அடிச்சிட்ருக்கு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா காற்றடிக்குது, எது கலண்டு போகும்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா பார்த்துக்குருவான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அதான் நான் சின்ன பிள்ளையில வந்துட்டு எங்கள் அத்தா வெளிநாட்டில் இருந்தாங்களா, அப்போ எனக்கு எங்கள் மாமா நான் செருப்பு வேணும்னு சும்மா நான் ஆசைப்பட்டால் கூட அவங்க ஊரில் தான் இருப்பாங்க. ஆனால் எந்நேரமாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு மாமியார் வீட்டில் இருப்பாங்கல்ல, அங்கே வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அவங்களோட என்னோடய பாண்டிங் வந்துட்டு. இப்போ வரைக்குமே என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. நான் இப்படி தொடச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அத்தா கால் பண்ணிட்டாங்க. அப்பா வாங்கப்பா சொல்லு, வாப்பா சொல்லு, காத்தடிக்குதுப்பா சொல்லு, அம்மாடி காத்தடிக்குது சொல்லு, அம்மாடி சொல்லு, காத்து வாப்பா சொல்லு, மாமா எங்க கேளு,
பாட்டி எங்க கேளு, பாட்டி பாட்டி எங்க கேக்குது. டீ குச்சியா கேளு அப்பாவை. அக்கா படிக்கிறா சொல்லு, படிக்கிறா சொல்லு. காத்தடிக்குதுப்பா சொல்லு. சூச்சுனா போயிருமா. அஃபீன் படிக்கிறாந்தா. ஓ சாரிப்பா. மாமா பத்திரமா இருக்கா கேளு, கேளு அப்பாட்ட. வாட்சி காமி அப்பாட்ட. வாட்சி காமிக்கிறாளாந்தா, வாட்சி. லவ் யூ சொல்லிடு அப்பாக்கு. டான்ஸ் புத்திங்களா. எப்படி காமிக்கிறா பாருங்களேன். காமி வாட்சி காமி. உங்களுக்கு ஏன்மா கேளு அப்பா, உங்களுக்கு ஏன்மா கேளு. சரி தவிர காத்தடிது, பாத்துருங்க பத்திரமா. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, தொடச்சாச்சு. இப்போ மழை இல்லைல்ல, நல்ல பிரச்சனை இல்லை. தண்ணியெல்லாம் தொடச்சிட்டேன். ம் சரித்தா. அம்மா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்தோன்னு பண்ணுங்க. பரவாயில்லையா அம்மாவுக்கு வயிறு வலி? ஹலோ அம்மாவுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லையாம்மா வயிறு வலி? பரவாயில்ல இருந்துக்கிறோம், அவ்வளவுதான். மழை விட்டு போயிரும், புயல் கடந்து போயிரும். பச்சி பச்சி சுட போறேன், எங்க அத்தா கொடுத்துடுவா பச்சி. அம்மா கிட்டேயும் அத்தா கிட்டேயும் பேசிட்டு டீ போட்டாச்சு, எப்பயும் போல் டீ போட்டாச்சு. அஃபினோட அத்தாக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஜ்ஜி ரொம்ப பிடிக்குமா, ஆல்ரெடி என்கிட்ட நிறைய டைம் சுட்டு கேட்டிருக்காங்க மழை பெய்யும் போது. இன்னைக்கு சரி வாங்கிட்டு, அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க, சரி சுட்டு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். மாவை வந்துட்டு ரெடிமேட் மிக்ஸ் தானே, அதனால் எதுவும் போட தேவையில்ல. கொஞ்சமாக சோடாப்பூ மட்டும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வாழைக்காய் வெங்காயம் இது ரெண்டுமே நம்ம வீட்டில் இருந்துச்சா, சரி அதை வச்சு பஜ்ஜி சுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சுட்டுட்டு இருந்தேன். அவங்க சட்னி கேட்பாங்க, பஜ்ஜி வேணா தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி ஏதாவது ஒன்று இருக்கணுமா. 4 தக்காளி, சாரி 2 தக்காளி, 4 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன்னா இதான் சட்னின்னு சொல்லி ஏமாத்திர வேண்டியது தான். எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா பஜ்ஜியும் சுற்ற வேண்டியது தான். நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சி தானே செய்கிறோம், அதனால் பெருசாக எதுவும் தெரியாது. தக்காளி சட்னி வந்துட்டு ரெடியாக, தக்காளி சட்னி வச்சுக்கிடுவோம். தக்காளி சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு, அதை அரைச்சிடலாம். இங்கிட்டு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு, மசாலாவும் கலந்து வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் அந்த கட் பண்ணுற மிஷின்லாம் இல்லை. இப்போ அஃப்ரீனோட அத்தா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஒரு பஜ்ஜி திங்கிறதுக்கு. அது பஜ்ஜி வைஃப் பெரிய யூடியூபர். ஆமா, காயணும் காய். இன்னும் காயணுமோ? இன்னும் காயணும். போட்டோன்னே சுருன்னு சவுண்டே கேட்கல. இன்னும் காயிட்டு. ஆனால் பஜ்ஜியை உள்ள நல்லா தள்ளி விட்றீ. ஒரு பஜ்ஜி பாதி தேவையாகுது. அமர்த்துங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போய் சாப்பிட பிடிக்கும். எங்களுக்கு மோஸ்ட்லி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அஃபீனாத்தா சொல்லுவாங்க, நம்ம என்ன தான் வெளியில் போய் சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு யாசுன்னு சொல்லுவாங்க. சரிப்பா, எனக்கும் அப்படி தான் மோஸ்ட்லி இருக்குமா, அதனால் நாங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்குருவோம். டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ரெடிமேட் மிக்ஸ் தானே, டேஸ்டியாக தான் இருக்கும். நான் எதுவுமே கலக்கலை, அவங்க ஆல்ரெடி விற்பாங்கள்ல, அதை அந்த மாவு தான் வாங்கி சுட்டோம். அப்படியே அம்மாவுக்கு வந்துட்டு 2 கொடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் சுட்டுட்டு இருந்தேன். அம்மா இடி கீழே தானே இருக்குது, அத்தா சாப்பிடுவாங்க. அத்தாவும் பஜ்ஜினா இஷ்டம். என்ன பண்ணுறீங்க உங்ககிட்ட? பஜ்ஜி நல்லா இருக்கா? எப்படி இருக்கா ஃப்ராமா? நல்லா இருக்கா ஃப்ரீமா? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா ஃப்ரா? அச்சா அச்சா. சரி லவ் யூ சொல்லு உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம். பாய் சொல்லு. அஸ்லாம் அலைக்கும் சொல்லிங்க. தருவா அஸ்லாம் அலைக்கும் சொல்லு. காத்தடிக்குதாம்மா? எப்படிப்பா காத்தடிக்குது? அப்படி அடிக்குதா? அம்மாடி போகாத போகாத, காத்து வந்துடும். அம்மாடி இங்க போகாத, காத்து வந்துடும். காத்து
காத்து காத்து ஸ்டாப் சொல்லுமா, ஸ்டாப் சொல்லுமா, ஸ்டாப்பு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மழையோட காற்றோடு இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படியே பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். ஆறு கேளு தொடங்குங்க, அழுத்தி தருங்க, காற்றுல அடிச்சிச்சு போல நல்லா. ஒரு கதை அமுக்கிட்டு தொடங்க. அதான் வந்துச்சா, இதுவா மண்டல் அடிச்சிடும். இது காத்த நிக்க சொல்றாளா அவ, காத்த நிக்க சொல்றாளா, நிக்காது காத்து. தட்டு இருக்கு, பஜ்ஜி தராங்களா? சரி வாங்கிக்கோ. தட்டு வாங்கிட்டு வந்துட்டாலாம்பா. வாங்கிக்கோ, தட்டை வாங்கிக்கோ. சின்னதா கொடுங்க. சூடா இருக்கு. இவன் என்ன காத்த நிறுத்தாம இறங்க மாட்டேன் போலயே. இந்த பஜ்ஜி வா, பஜ்ஜி சாப்பிடல வா. இந்த பஜ்ஜி சாப்பிட்டு காத்த நிறுத்தலாம். காத்து ஸ்ட்ராங்கா நிறுத்தலாம். சட்னி தொட்டுக்கோ. இந்த பாரு சட்னி இங்க இருக்கு பாரு. தொட்டுக்கோ. ரொம்ப கம்மியா தெரியுமா? வாங்க என்ன பண்றாரு பாருங்களேன். ஐயோ குழம்பாக்கின்ற. இரு இரு ரமத்தார் ரமத்தார். ஆவஜி அத்தாக்கு. அம்மாக்கு அம்மாக்கு தேங்க்யூ. காத்தே நில்லு சொல்லு, காத்து நில்லு சொல்லு. அவ காத்த நிறுத்துறாப்பா. நீங்க நிறுத்தி புயலை ஸ்டாப் பண்ணிட்டு வருவா. நம்ம காத்து வருது, வீடு ஃபுல்லா குப்பையாக்குதுமா. ஏய் சொல்லுமா, ஏய் காத்து, காத்து ஏய் சொல்லுமா, ஏய் சொல்லுமா, காத்தே கூப்பிடு. நிக்கிதா இங்க? போ சொல்லிடு. பா எங்க எங்க ஓடு கலண்டுரும் போ. விழுந்துராத விழுந்துராத, மெதுவா மெதுவா. காத்துல நீ பறந்துடாத. இது என்ன காத்து நிறுத்தாம நீ இறங்க மாட்டியா போல இருக்கு இன்னைக்கு. சரி மாமி பேசு, மாமி கூப்பிடு. இந்த மாமி, இந்த அஃப்ரா பேசுறாளா? மாமி பேசு. ஹலோ சொல்லு. ஹலோ கூப்பிடு. மாமி மாது, மாமி கூப்பிடு, மாமி கூப்பிடு. தம்பி எங்க கேளு. தம்பி மச்சான், மச்சான் மச்சான் கூப்பிடு. மச்சான் மச்சான் கூப்பிடு. உட்காந்து ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்குது புள்ள. கூப்பிடு. சாப்பிட்டீங்களா கேளு. ஒன்னே கேட்கலடி. மச்சான் எங்க கேளு, மச்சான் எங்க கேளு. யாரு? வீடியோ கால் பண்றாங்களா மாமி? வை. நீ பாடு அப்படி நத்தாவில என்ன செய்யணும். என் மக என் மக என் மக என்ன 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 படுப்பா அக்கா, படுறி நீ படுறி. சூச்சு தட்டுங்க பிள்ளைய. புயல் அங்கிட்ட அடிக்குது, பறந்துடாத. வந்துரு இறங்கி. நீங்கிட்ட வந்து படுத்துக்கோ. வா வா வா. எப்படி படுத்துட்டே அவங்க நேக்கா. படுத்துக்கோ, நீ படுத்துக்கோ இந்த சைடு. சூச்சு தட்டு அத்தாக்கு. அச்சோ அடிக்கூடாது அத்தாவ. நீ படு அப்படின்னு பூச்சி படுத்துட்டா. அஃபீம் படுத்துட்டா. நீ படுத்துக்கோ. மாமி வீடியோ கால் பண்றாங்க.
அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா, அத்தா, தங்கச்சி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, இப்படி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாவும், கொஞ்சம் காத்து மழையோட சூப்பரா போச்சு. கம்பத்துல மழை பெய்தா கேளு. கம்பு இங்க காத்தடிக்குது சொல்லுமா இங்க. காத்தடிக்குது எப்படி சொல்ற பாருங்களேன். நல்லா இருக்கே சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. டான்ஸ் மச்சனை பார்த்து நெக்க வந்துச்சு.